இன்றைக்கு நாம பார்க்க போற செய்தி, கேட்க போற செய்தியினுடைய தலைப்பு ஸ்பீக் ஹீலிங் வேர்ட்ஸ். சுகமளிக்கும் வார்த்தைகளை பேசுங்கள் என்பதுதான். சுகமளிக்கும் வார்த்தைகளை பேசுங்கள். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 12:25. கவலை ஒருவருடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும். கவலை ஒருவருடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும், ஆனால் தயவான வார்த்தை உற்சாகப்படுத்தும். கவலை ஒருவருடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும், ஆனால் தயவான வார்த்தை உற்சாகப்படுத்தும். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் சுகமளிக்கும் வார்த்தையை பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம நம்மகிட்ட சோர்வோட, கவலையோட, காயத்தோட வருகிறவர்களுக்கு சுகமளிக்கும் வார்த்தையை கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இது ஒரு ஞானமான காரியம் என்று நான் சொல்வேன். ஏன்னா நம்ம நீதிமொழிகளை படித்து கொண்டிருக்கிறோம். ஞானத்தின் மூலமாக எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க சுகமளிக்கும் வார்த்தையை பேசும்போது மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்களும் சுகமடைவீர்கள். உங்களுக்கும் அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். கவலை என்று இங்கே போட்டிருக்கிறத பார்க்குறோம். கவலை ஒருவருடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும், ஆனால் தயவான வார்த்தை கவலை ஒருவருடைய உள்ளத்தை சோர்வடைய செய்யும், ஆனால் தயவான வார்த்தை உற்சாகப்படுத்தும். இங்கே கவலை என்பது என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸைட்டி அப்படின்னு இருக்கு. ஆங்ஸைட்டி weighs down the heart, but a kind word cheers it up. ஒரு உள்ளம் கவலை அடைஞ்சு இருக்கும்போது அது அப்படியே ஒரு எடைய பாரத்தை தாங்கிட்டு இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் ஒரு சுகமளிக்கும் வார்த்தை, தயவான வார்த்தை, இரக்கமுள்ள வார்த்தை, கிருபையின் வார்த்தை சொல்லப்படும் போது அது அவர்களுக்கு உற்சாகத்தை, அந்த இதயத்துக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது என்று நாம் பார்க்குறோம். இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்ட எபிரேய பதம் டா அகா அப்படிங்கிற வார்த்தை. டா அகா அப்படிங்கிற வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கேர்ஃபுல்னஸ், ஃபியர், ஹெவினஸ் அண்ட் சாரோ. ரொம்ப ஜாக்கிரதையாக, டூ மச்சா ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது, பயத்தோடு இருப்பது, பாரம் அடைந்த ஒரு உணர்வோடு இருப்பது, துக்கத்தோடு இருப்பது என்று பொருள். நீங்கள் ஓவர் கேர்ஃபுல்லாக இருக்கும் போதும் நீங்கள் கவலையில் தான் இருப்பீங்க. அதாவது இதை சாப்பிட்டா, அது சாப்பிட்டா, இது சாப்பிட்டா, இது இப்படியே ஒரு சிலரோட உட்கார்ந்து சாப்பிடவே முடியாது. உட்காந்து சாப்பிட்டா இது சாப்பிட்டீங்கன்னா இதுதான் வந்துடும் அப்படின்வாங்க. அது சாப்பிட்டா அப்போ நம்ம கேள்வி வரும், என்னத்தை தான் சாப்பிட்றது, என் பிளேட்டில் வச்சதெல்லாம் சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். ரொம்ப பயந்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்றத பார்த்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு பயம் இருக்கும். அப்புறம் எப்போதுமே அவங்களுடைய உள்ளம் பாரப்பட்டு கொண்டே இருக்கும், சந்தோஷமாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா அப்படின்னா இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அல்லது ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் இருக்கலாம், ஏன் சர்ச்சில் இருக்கலாம். ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்க முடியும். அவர்களுக்கு நீங்கள் சுகமளிக்கும் வார்த்தையை கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, நான் ஒரு சின்ன ரீசர்ச் பண்ணேன். ஒரு சில புத்தகங்கள்லாம் வாசித்தேன். அப்போ வாசிக்கும் போது சுகம், அதாவது கவலையோடு இருக்கிறவங்களுடைய பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கவனித்து பார்த்தேன். அதாவது கவலைப்பட்டிருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கவனித்து பார்த்தேன். இதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களோட பேசுகிறாங்கல்ல, அவங்க உண்மையிலே பரபரப்பாக, கவலையோட, சோர்வோட, அல்லது ஏதோ ஒன்றை குறித்து ரொம்ப ஓவர், அதாவது மிகுந்த ஜாக்கிரதையோட இருக்கிறவங்களா இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக, நாம் எல்லோரும் புரிந்து கொள்வதற்காக நான் இதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். 5 anxiety fueling thought patterns in Joshua chapter 22. யோசுவா 22வது அதிகாரத்தில் கவலையை தூண்டும் சிந்தனை முறைமைகள், ஒரு 5 கவலையை தூண்டும் சிந்தனை முறைமைகள் இருப்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். நீங்களும் நானும் அதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ், திங்கிங் பேட்டர்ன்ஸ், தாட் பேட்டர்ன்ஸ் உள்ள மக்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். யோசுவா 22வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதன் பின்பு நாம் இந்த 5
ஆங்ஸைட்டி ஃபியூவலிங் தாட் பேட்டர்ன்ஸை நாம் அந்த இடத்துல பார்க்க போகிறோம். முதலாவது நான் உங்களோட யோசுவா 22வது அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கானான் தேசத்தை போயிட்டு கைப்பற்றும் போது மோசையின் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன அப்படின்னா, யோர்தானை தாண்டி மேற்கு புறத்துக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிழக்கு புறத்தில் ரூபானியர்கள், அப்புறம் காத்தியர்கள், அப்புறம் மனாசே கோத்திரத்தினுடைய பாதி அந்த கோத்திரம் வந்து இங்க தங்குவாங்க. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். சரி, எங்களுக்கு அந்த தேசம் கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இங்கே செட்டில் ஆயிடாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க, மற்ற கோத்திரங்களோட போய் சேர்ந்து சண்டை போட்டு அவர்களும் வெற்றி அடையும் வரை நீங்க அவங்களோட சண்டை போடுங்க. அவங்களுக்கான தேசத்தை கைப்பற்றின பின்பு நீங்க மறுபடியும் என்ன செய்யுங்க, யோர்தானை கடந்து உங்க தேசத்துல வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்லியிருந்தார், ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ரூபனைட்ஸ், கேடைட்ஸ் அண்ட் half of மனாசே, ரூபானியர்கள், காத்தியர்கள், அப்புறம் மனாசேயுடைய பாதி கோத்திரத்தார்கள் இப்ப சண்டையெல்லாம் போட்டு வென்று விட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. அதை முழுமையாக கிடைக்கல, அட்லீஸ்ட் அங்கங்கே கிடைச்சிருச்சு. இப்போ அவர்கள் திரும்பி என்ன செய்றாங்க, யோர்தானை கடந்து தன்னுடைய இடத்துக்கு வராங்க. அப்போ வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க அந்த சைடு போயிட்டாங்க, நம்ம இந்த சைடு வரோம், நமக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தேவை இல்லைங்களா, ஒரு அடையாளம் தேவை இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கற்களை என்ன செய்வோம், இந்த இடத்துல குவித்து அதை ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க. கற்களை குவித்து வைக்கிறார்கள் என்பதை கேட்ட உடனேயே மற்ற இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை மற்ற கடவுளுக்காக இவர்கள் ஒரு ஒரு பலிபீடத்தை கட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, இவர்களை அடிப்பதற்காக அவர்கள் வராங்க. அந்த மாதிரி நம்மளும் சில வேலை பண்ணியிருப்போம் இல்லைங்களா, யாராவது ஒன்று பண்ணுவாங்க, அப்படி ஏதோ ஒன்று முன்னாடி பண்ணவங்க இதுக்காக தான் பண்ணியிருப்பாங்க அல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தப்பாக நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா, யோசித்து இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஓடி வராங்க. அப்போ வரும்போது அவங்க பேசுகிறாங்க, என்ன இது பண்ணுறீங்க, பலிபீடத்தை கட்டுறீங்களா, வேற கடவுளை நீங்கள் ஆராதிக்க போகிறீங்களா அப்படிலாம் கேட்டு போய் எல்லாம் அழுகுறாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் இனி எங்கள் சந்ததிகள் வந்து இவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்க நம்முடைய சகோதரர்கள் தான் சொல்லணும், இப்படிலாம் நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், அவர்கள் மேற்கத்து புறத்துக்கு போய் மேற்கத்திய சைடுக்கு போயிட்டாங்க, பக்கத்துக்கு போயிட்டாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்ற நடந்த விஷயத்தெல்லாம் சாட்சியாக சொல்வதற்காக தான் இந்த கல் குவியலை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒருத்தவங்களை கட்டி பிடிச்சி அழுது என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க. சில வேளை நம்மளும் அப்படிதான், ஒருத்தர் சும்மா ஒரு சைடு டாஸ்மாக் சைடு அவர் போறாருன்னு வச்சுக்கலாம், முன்னாடி அவர் போயிருப்பாரு குடிக்கிறதுக்கு, இப்போயே அவர் அப்படி சைடு போறாரு அப்படின்னா பரபரப்பாயிருவோம், அதுக்காக தான் போறாரு, அது நேற்று ஏன் போனார். சிலர்லாம் ஓவர் திங்கிங் பீப்புள், அதாவது ரொம்ப அப்படியே பரபரப்பா யோசித்து அவங்களையும் பாழ்படுத்திக்குவாங்க, மற்றவங்களையும் என்னது பாழாக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப தெளிவாக இந்த 5 ஆங்ஸைட்டி ஃபியூவலிங் தாட் பேட்டர்ன்ஸ் நீங்க பார்க்கலாம். அதாவது கவலையை அல்லது ஒரு பரபரப்பை உண்டாக்கும் ஒரு சிந்தனை முறைமைகளை நீங்க ஒரு 5 முக்கியமான சிந்தனை முறைமைகளை இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்கிறேன். நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அஸ்யூமிங் வாட் அதர்ஸ் திங்க். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்க இதுதான் நினைச்சாங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? ஏங்க நான் அப்படி நினைக்கவே இல்லைங்க, நோ, அதுதான் நீங்க நினைச்சீங்க. அவங்க எப்படி என்ன நினைச்சாங்கன்னு போய் கேட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? தேவையே இல்லை, அவங்க அதுதான் நினைச்சாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பாருங்க, இவர்களுக்கு கவலையை இவங்களே உண்டாக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். இங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவா 22வது அதிகாரத்தில் 11-12 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, யோசுவா 22:11-12 இஸ்ரேல் அருகே மிக பெரிய தோற்றமுள்ள பலிபீடம் ஒன்றை கட்டினார்கள். இஸ்ரேலுக்கு
இஸ்ரேலுக்குரிய பகுதியில் யோர்தானுக்கு அருகேயுள்ள கானானின் எல்லையில் உள்ள கேலிலோத்தில் அவர்கள் பலிபீடத்தை எழுப்பினதை மற்ற இஸ்ரேலர் கேள்விப்பட்டனர். அப்பொழுது இஸ்ரேல் சமுதாயம் முழுவதும் அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிவதற்காக சீலோவிலே ஒன்று திரண்டது. ஒரு பெரிய யுத்தத்திற்கு என்ன செஞ்சாங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்க டவுட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கவலையிலே தான் இருப்பாங்க. உட்கார்ந்தா டவுட்டு, எந்திரிச்சா டவுட்டு, இப்படி பார்த்தா டவுட்டு, அப்படி பார்த்தா டவுட்டு, அப்படி ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. டவுட் வந்து அவங்களோட பிறந்த ஒரு 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 தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அல்லது தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். டவுட் தான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களை ஒழிக்கிற குடும்பம் ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்பிக்கை தான் நம்ம வாழ்வதற்கே ஒரு ஆதாரம். நம்ம ஒருத்தவங்களை நம்பலன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து வாழவே முடியாது. உடனே இவங்க என்ன செய்றாங்க, அவங்க வந்து டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் டவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? முந்தி இப்படி தான் ஆணுச்சு, விக்கிரக ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் அடிச்சாரு, முந்தி இப்படி தான் ஆணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சு என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்பயும் அவங்க டவுட் பண்றதை நம்ம பார்க்குறோம். அவங்க டவுட் வைக்கிறாங்க, டவுட் பண்றாங்க. அது மட்டுமல்ல, ரியாக்ட் பண்றாங்க. எப்பயுமே நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது, எதிர்வினை ஆற்றவே கூடாது. உட்கார்ந்து பேசணும், என்ன நடந்துச்சுன்னு கேட்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அடுத்தது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இரண்டாவதாக இந்த இன்னொரு கவலையை தூண்டும், பரபரப்பை தூண்டும் இன்னொரு சிந்தனை முறைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்பிங் டு the worst case scenario. மோசமான ஒன்று நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பாங்க. மோசமான ஒன்று, ஏதோ ஒரு நாள் போயிட்டு ஒருத்தர் பரோட்டா சாப்பிட்டாருன்னா உடனே பரோட்டா வந்து பாய்சன் தெரியுமா, இப்படியே சாப்பிட்டா என்ன, அப்படியே இது கேன்சர் வரும், அது வரும், இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஏண்டா பரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னு அவர் யோசிப்பார். நான் சிலர்லாம் பார்த்துருக்குறேன், என்ன வேணாலும் சாப்பிடுவாங்க, ஆனால் நல்லா குண்டாக தான் இருப்பாங்க, 100 மேலே இருக்கும், சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தா 85ன்றாங்க. 85 இயர்ஸ் அது மாதிரி பார்த்துருக்கேன். 85 இயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ரொம்ப, அதாவது இது என்ன, இதெல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகுன்னா, யூரியா வந்துடும், அதுக்கப்புறம் கிட்னி இதாயிரும், அப்புறம் இப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், இப்படியே பேசிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 55லே போயிடுறாங்க, 65லே போயிடுறாங்க. ஏன்னா இதையே யோசிச்சுட்டு இருக்கிறது எப்போ பார்த்தாலும். ஃபர்ஸ்ட் வந்து நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நிம்மதியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சாப்பிட்றீங்க? நான் வந்து டாக்டர்லாம் கிடையாது, நியூட்ரிஷனிஸ்ட்லாம் கிடையாது, பட் நான் புரிஞ்சு கொண்டதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஜப்பானில் உள்ள ரொம்ப காலத்துக்கு 100க்கும் மேலே 100 வயசுக்கு மேலே வாழ்கிறவங்களை கேட்டிங்கன்னா மொதல் சொல்கிற விஷயம் டயட்டு கிடையாது. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் டயட்டு அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இப்படியே சின்னதை வச்சு பெருசாக யோசித்து அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் டைம் அப்படிலாம் கிடைக்குதுன்னு தெரியல. யோசித்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பூகம்பத்தையே நினச்சி பார்த்து ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க அப்படி தான் யோசிக்கிறாங்க. நீங்கள் 16லேருந்து 18 வரைக்கும் இந்த அதிகாரத்தில், யோசுவா 22வது அதிகாரத்தில் 16லேருந்து 18 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யெகோவாவின் மக்கள் அவங்க சொல்கிறாங்க, யெகோவாவின் மக்கள் கூட்டம் முழுவதும் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எப்படி இஸ்ரவேலரின் இறைவனுக்கு எதிராக இவ்வாறு நம்பிக்கை துரோகம் செய்யலாம்? எப்படிங்க நீங்க நம்பிக்கை, அவங்க கேட்டா சொல்லுவாங்க, எங்க நம்பிக்கை துரோகமே செய்யலீங்க. அந்த ரூபானியர்கள், காத்தியர்கள், அப்புறம் ஹாஃப் ஆஃப் மனாசேனுடைய பாதி கோத்திரத்தை கேட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்பிக்கை துரோகமே இல்லையே, அப்பெல்லாம் ஒன்று நாங்கள் நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, எப்படி நம்பிக்கை துரோகம் செய்யலாம்? இப்பொழுது நீங்கள் எப்படி யெகோவாவை விட்டு வழி விலகி அவருக்கு எதிராக கலகம் பண்ணி உங்களுக்கென ஒரு பலிபீடத்தை கட்டலாம்? பேயோரின் மலையில் செய்த பாவம் எங்களுக்கு போதாதோ? அதனால் யெகோவாவின் மக்கள் கூட்டம் முழுவதின் மேலும் கொள்ளை நோய் வந்த போதும் கூட இன்று வரை அப்பாவத்திலிருந்து நாம் சுத்திகரித்துக் கொள்ளவில்லையே, இப்பொழுது நீங்கள் யெகோவாவை விட்டு விலகி போகிறீர்களா? பாருங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்றாங்க பாருங்க. நம்பிக்கை துரோகம் பண்றீங்க, நீங்க ஆண்டவர் விட்டு விலகுறீங்க, கலகம் பண்றீங்க, பிளா பிளா பிளா. பார்த்தா இவ்வளவு நாங்க கலகம் பண்ணல, நம்பிக்கை துரோகம் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு அவங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது கவலையை உண்டாக்கும். ஒரு சின்னதை வச்சு அப்படியே யோசித்து பெருசாக்கி அப்படியே ஒரு பூகம்பத்தையே பார்க்குறோம் பாருங்க, கவலை உண்டாக்கும். அப்படி நம்ம யோசிக்க கூடாதா? வருங்காலத்தில் என்ன அபாயம் வரும்னு யோசிக்க கூடாதா அப்படின்னா யோசிக்கலாம், தப்பே கிடையாது.
யோசிக்கலாம். அதே வேளையில் நாம் மற்றவங்ககிட்ட பேசும்போது நல்லது செஞ்சால் எவ்வளவு நல்ல காரியம் நடக்கும் அதையும் பற்றி அவங்ககிட்ட பேசுவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது திங்கிங் பேட்டர்ன், ஆங்ஸைட்டி ஃபியூவலிங் தாட் பேட்டர்ன். அடுத்தது என்ன அப்படின்னா, ஸ்டக் இன் த பாஸ்ட். கடந்த காலத்திலேயே தங்கிக் கொள்வது, கடந்த காலத்திலேயே தங்கிக் கொள்வது. இவங்க பேசுறாங்க, பேயோரின் மலையில் செய்த பாவம் எங்களுக்கு போதாதோ, அதனால் யெகோவாவின் மக்கள் கூட்டம் முழுவதின் மேலும் கொள்ளை நோய் வந்ததும் கூட இன்று வரை அப்பாவத்திலிருந்து நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்றது பார்க்கணும். அன்னைக்கு அப்படி ஆச்சுல தெரியுமா, அன்னைக்கு இப்படி ஆச்சுல தெரியுமா, அந்த போதாதா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அன்னைக்கு இப்படி ஆச்சுல, அது போதாதா. சில அம்மா அப்பா பார்த்துருக்கேன், அந்த ஆரம்பத்தில் வண்டி ஓட்ட கத்திட்டு போயிட்டு பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பான், அதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டாங்க வண்டி. இல்லைம்மா நான் நல்லா கற்றுக்கிட்டேன், அன்னைக்கு ஆச்சுல, அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா, வண்டிக்கு எவ்வளவு செலவாச்சு தெரியுமா. வேண்டாம். இவன் என்ன செய்வான், அதுக்கப்புறம் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கற்றுக்கிட்டு வீட்டுக்கு சொல்லவே மாட்டான். திடீர்னு ஒரு நாள் வண்டி எடுத்துட்டு போவான். ஒரு நாள் தப்பு பண்ணாங்க அப்படின்றதுக்காக தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்கலாம் அவசியம் இல்லை. நம்ம பரபரப்பாகுது, அன்னைக்கு 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 அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா அது சரியே கிடையாது. அது உங்களுக்கு தான் கவலை கொடுக்கும். நம்புங்க, அன்னைக்கு அவர் தப்பு பண்ணாருன்னா இன்னைக்கு அவர் தப்பு பண்ண மாட்டாரு, அவர் திருந்திருக்காரு அப்படின்னு நம்புங்க. அதே போல அவர் மட்டும் இல்ல, எவங்களா இருந்தாலும் சரி, நீங்க நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, மறுபடியும் செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா அது வேற ஒரு காரியம். நான் அந்த ஆட்களை பத்தி நான் பேசல. பட் யாருமே திருந்த மாட்டாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, அன்னைக்கு அப்படி ஆணுச்சு இப்படி ஆணுச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எப்படிலாம் ஆணுச்சு, அதெல்லாம் வச்சு அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறத ஸ்டக் இன் த பாஸ்ட். It's another anxiety fueling thought pattern. இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள் இருந்தாங்களா, அவங்கள நீங்க சியர் அப் பண்ணுங்க, அவங்கள நீங்க உற்சாகப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நான்காவது தாட் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் ஆர் நத்திங் திங்கிங். ஒன்று நடந்தா எல்லாம் நல்லா இருக்கணும், இல்லைன்னா நல்லாவே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. 19ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் யோசுவா 22:19 வசனம், உங்கள் சொத்துரிமையான நாடு மாசுபட்டிருந்தால் இறை சமூக கூடாரம் இருக்கிற யெகோவாவின் நாட்டிற்கு வந்து எங்களுடன் அந்நாட்டை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் இறைவனாகிய யெகோவாவின் பலிபீடத்தை அன்றி வேறு பலிபீடத்தை கட்டுவதானால் யெகோவாவுக்கு விரோதமாகவோ எங்களுக்கு விரோதமாகவோ கலகம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு இந்த தேசம் வந்து சரியில்லை அப்படின்னா அதை விட்டுருங்க, எங்களோட வந்து இருந்துருங்க. ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க, பலிபீடத்தை கட்டிடாதீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் பிரசங்கம் சரியா பண்ணலன்னு வச்சுங்களேன், அப்போ நான் இப்படி யோசிக்கக்கூடாது, ஐ திங்க் ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணுறதுக்கு அழைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். அல்ல யாராவது என்கிட்ட வந்து நான் ஒரு நாள் சரியா பிரசங்கம் பண்ணல அப்படின்றதுக்காக, தம்பி நீங்க ஐ திங்க் உங்களை வந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக அழைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேதனையாக இருக்கும். சில ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, வச்ச மீசை என்னமோ சொல்லுவாங்க, அப்படி ஃபுல்லாக என்ன வலிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று இப்படி இல்லாட்டி அப்படிலாம் கிடையாது. நடுநிலைமைன்னு நிறைய இடத்துல இருக்குது. அதாவது கிரே ஏரியா பற்றி நான் பேசல, நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தில் இருக்குது. ஒன்று அங்கே பிடிக்கலன்னா நீங்கள் எங்களோட வந்துருங்க, இல்லாட்டி அங்கே போனால் ஒரு பலிபீடத்தையும் கட்டக்கூடாது. பலிபீடத்தை கட்டலிங்க, நாங்கள் வந்து சும்மா ஒரு நினைவு காரியமாக தான் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று பர்ஃபெக்டாக இருந்தால் இருக்கணும், இல்லாட்டினா ஒன்றுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்கே யாருமே, நான் நினைக்கிறேன் இங்கே யாருமே 100% பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நான் கிடையாது, நானும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஐ மீன் ப்ரோக்ரஸ். நான் இன்னும் ஒர்க் அண்டர் ப்ரோக்ரஸ், ஒர்க் அண்டர் ப்ரோக்ரஸ் இல்லைங்களா, அதில் சம்படி அண்டர் இன் அ ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்கு, எனக்குள்ள வேலை நடந்துருக்கு. ஆண்டவர் வந்து செய்ய வேண்டிய வேலையை முடிப்பார். அதுக்காக நான் வந்து என்ன வேணாலும் செய்யுங்கன்னு நான் சொல்ல, லைசன்ஸ் கொடுக்கல ஆண்டவர், என்ன வேணாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பர்ஃபெக்டாக யாருமே இல்லை, அதனால் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது கிடையாது. பட் நம்ம எல்லோரும் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறது எதை காண்பிக்குது அப்படின்னா, நாம் மற்றவங்கள போயிட்டு
நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கனால அது நீங்க வந்து தவறா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க வந்து நீங்க இந்த சைடு இருக்கணும் அல்லது அந்த சைடு இருக்கணும், நடுவுலலாம் நிற்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சில வேளைகளில் நடுநிலைமை தான் நமக்கு சரியா இருக்கும். சில வேளைகளில் இந்த சைடு போகணும், சில வேளை அந்த சைடு போகணும். நீங்க ஒரு இதுல பெர்ஃபெக்டா இல்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஃபிட்டே இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கவலை உங்களை கொன்றுவிடும், உங்களை வந்து வளரவே விடாது. இன்னைக்கு சரியா பாடலையா நாளைக்கு நல்லா பாடிடுவோம், இன்னைக்கு சரியா வேலை செய்யலையா நாளைக்கு நல்லா வேலை செஞ்சிருவோம், இன்னைக்கு ஒரு ஒரு காரியத்தில் நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டோமா பரவாயில்ல, அதனால அந்த காரியமே நமக்கு சரியே படாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நாளைக்கு நல்லா சரியா பண்ணிக்குவோம், கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து கரை சேர்க்குமே ஒழிய அதை குறித்து கவலைப்பட்டுட்டே இருக்கிறது நிச்சயமாக நம்ம கரை சேர்க்காது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆல் ஆர் நத்திங் திங்கிங். எல்லாமே சரியா இருக்கணும், ஒன்று சரியில்லைனாலும் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் ஆங்ஸைட்டி ஃபியூவலிங் தாட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஓவர் ஜெனரலைசிங். ஓவர் ஜெனரலைசிங் இப்படி இருந்துச்சுன்னா இப்படிதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் ஒன் ஆக்ட்ஸ் மீன்ஸ் யூ ஹவ் அபேண்டன்ட் காட். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னாவே நீங்க ஆண்டவரை விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஜெனரலைஸ் பண்ணிடுறது. எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனரலைஸ் பண்ணுறது தான். அந்த காலத்தில் நான் அப்பப்போ இந்த ஃப்ரெஞ்ச் பியர் மாதிரி வைப்பேன், இப்படி வைப்பேன், எப்படி நான் சொல்லுவேன், காசு இல்லாமல் ஸ்டைல் பண்ணிக்கிறேன்னா அதுதான், வேற இல்லை, வேற என்ன பார்லருக்கா போக முடியும்? காசு இல்லாமல் இப்படி ஒரு நாள் இப்படி மீசை வச்சுக்கலாம், முறுக்கி விட்டுக்கலாம், இப்படி ஃப்ரெஞ்ச் பியர் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா ஃப்ரெஞ்ச் பியர் வைக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, கொள்ளைக்கார மாதிரியே இருக்கிற கொள்ளைக்காரன். ஏன்னா அந்த காலத்தில் படத்தில் வர எல்லாமே இந்த கொள்ளைக்காரன் ஒரு மைக்கேல்னு ஒரு வருவான், அவன் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிலுவை போட்டிருப்பான், ஃப்ரெஞ்ச் பியர் வச்சுருப்பான். அந்த காலத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வரும்போது மட்டும் ஷேப் பண்ணிட்டு வர்றது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து போகும்போது இருது தாடியோடு போயிடுவேன். ஸோ மக்கள் இப்படி வச்சுருக்காங்க, இப்படி இருந்தால் இப்படி தான் ஜென்ரலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ் பண்ணுறது தான். அருமையானவர்களே, சில வேளை நம்ம ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணிடுவோம், இப்படி இருந்தாவே இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை மற்றவங்களை தப்பாக நினைக்க வச்சிடும், அதை குறித்து ஒரு கவலையை கொண்டு வந்துடும். இந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக உடம்பு சரியில்லை, கஃப் பயங்கரமாக கஃப் ஸ்னீசிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ கூட நான் சரியாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், மாத்திரை எடுத்து தான் இருக்கிறேன், சரியாக தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். குழம்பி போய் பேசுனேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ரைட். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருமுனை, சின்ன பிள்ளைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருமுனை உடனே இது டியூபர்குலோசிஸாக இருக்குமான்ட்டு செக் பண்ணி பாருங்க இப்படியே சொல்லி எங்கள் அம்மா 3 தடவை என்னை செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி ஒன்றும் இல்லை, ஏன்னா எலும்பாக இருப்பேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து சொல்லுவார், இவனுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வேண சாப்பிட்றதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரில. ஏன்னா அவர் பயங்கரமாக குடிப்பார், அவரை நான் முறைச்சி பார்ப்பேன், ஏன்னா முறைச்சி பார்க்குறது அவருக்கு பிடிக்காது, எல்லாம் வேண பயங்கர கோபக்காரன், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஒரு 3 தடவை போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க, ஆனால் டிபி வரவே இல்லை. ஏன்னா ஒன்று கஃப் பண்ணோன்னே சில அம்மாக்களுக்கு அந்த மாதிரி பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கஃப் பண்ணோன்னே கஃப் பண்ண ஒன்றும் இல்லை, 2 நாளாக இருக்குது, 3 என்னன்னு தெரியல, ஒரு டிபியாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ அப்படின்னு யோசித்து நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க சில அம்மாமார்கள். சில அப்பாமார்கள் அப்படிதான். அம்மா வந்து சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே சரியாயிரும், ஏய் சும்மாரு, அங்கே என்ன தெரியுமா ஆனிச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஆனிச்சுன்னா இவங்களுக்கு அப்படி ஆகும். ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணோம்னா நம்ம பயம், இன்னும் நம்மளுடைய பயம் அதிகமாக தான் மாறும். இவங்க அப்படி தான் பண்ணாங்க, அன்னைக்கு எப்படி நடந்துச்சு, இன்னைக்கு எப்படி நடந்துச்சு, இப்போ நீங்கள் இதை கட்டுறீங்க, என்ன திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இந்த 5 ஆங்ஸைட்டி ஃபியூவலிங் தாட் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மை கொன்றுவிடும், நம்மை அழித்து விடும். இப்போ வேதவசனம் என்னது சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறாங்களோ, பரபரப்போடு இருக்காங்களோ, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தையை நீங்கள் கொடுங்க என்று வேதவசனம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் சும்மா ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு நம்ம உற்சாகத்தின் வார்த்தையை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான்
நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நாம இந்த உற்சாகத்தின் வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதை நாம பார்க்க போறோம். Cheering up the anxious heart. பரபரப்பாக கவலையோடு சோர்ந்து போய் இருக்கிற இதயத்துக்கு நீங்க உற்சாகத்தை கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இதை தான் நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப பார்க்க போறோம். இயேசுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசு எப்படி கொடுத்தார் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்க போறோம். நீங்க யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க என் மேல அப்செட்டா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது, என்னை எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னை வந்து அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக நீங்க செய்ய வேண்டியது, சரி நம்ம கேட்டு பார்க்கலாம், அசியூம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. அசியூம் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசியூம் பண்ணாதீங்க சொல்லிட்டு, நீங்க தேவனால பார்க்கப்பட்டிருக்கீங்க, தேவனால மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கீங்க, தேவனால புரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க, தேவனால அன்பு செலுத்தப்பட்டிருக்கீங்க, தேவனால நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படவில்லை என்பதை மற்றவர்களுக்கு சொல்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மற்றவர்கள் பார்த்து உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாங்க, உங்களை அலட்சியப்படுத்தினாங்க, உங்களை தவிர்த்தாங்க, உங்களை மதிக்கல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணாலும், நீங்க நம்ப வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்திருக்காரு, ஆண்டவர் உங்களை மதிச்சிருக்காரு, ஆண்டவர் உங்களை புரிஞ்சிருக்காரு, ஆண்டவர் உங்களை நேசிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்பதை நாம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நாம மற்றவர்களுக்கு சொல்வது மிக முக்கியமான ஒரு காரியம். இயேசு சொல்றாரு யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல, யோவான் 7வது அதிகாரம் 24ல இயேசு சொல்றாரு, நாம மற்றவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து, தோற்றத்தை பார்த்து நம்ம ஒரு நாளும் அவர்களை ஜட்ஜ் பண்ண கூடாது என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். சரியாக ஜட்ஜ் பண்ண வேண்டும். ஜட்ஜ் பண்ண கூடாதுன்னு சொல்ல ஆண்டவர், சரியாக ஜட்ஜ் பண்ண வேண்டும். அதே வேளை ஆண்டவர் சொல்றார், நீங்க மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்றீங்களோ அதே போலதான் நீங்களும் ஜட்ஜ் பண்ணப்படுவீங்க. மற்றவங்களை எப்படி நீங்க நியாயத்திருக்கிறீங்களோ, நிதானிச்சு பார்க்குறீங்களோ, அப்படிதான் நீங்களும் நிதானிச்சு பார்க்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, மற்றவருடைய அப்பியரன்ஸை பார்த்து நம்ம ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, அது இம்மானுவேல் நினைக்கிறேன், பாஸ்டர் நம்ம பேங்க்கு சாதாரண வராங்க, பார்த்தீங்கன்னா பல கோடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்தில் தான் மஞ்சள் பையன் ஒரு வேட்டியை தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் அவங்கள ஏதோ சாதாரணமாக நினச்சக்கூடாது, ஏதோ சும்மா ஏதோ கிராமத்தில் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவர் யூஎஸ்லாம் போயிட்டு வந்திருப்பார். யாரையும் நம்ம சாதாரணமாக நினச்சக்கூடாது அப்பியரன்ஸை வச்சு. இயேசு சொல்கிறார், அதே போல் எந்த சமுதாயத்தில் டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க, வரி வசூலிக்கிறவர்கள் பாவிகள் என்று கருதப்பட்டார்களோ, அவர்கள் தள்ளி வைக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் ஆண்டவர் அவர்களை நேசித்தார் அப்படின்றத பார்க்கிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, லூக்கா 19 1லிருந்து 10 வரைக்கும், சகேயு என்ற ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன், பாவி என்று கருதப்பட்டவன், அவன் வந்து மதிப்புக்குரிய ஒரு ஆளு இல்ல, ரோம பெரரசோட கைகோர்த்து நிற்கிற ஒரு ஆளு அப்படின்னு கருதப்பட்ட அந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏய் சகேயு, உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, இந்த வரி வசூலிக்கிறவங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு அபிப்பிராயத்தை அவர் கட்டல. அவனுடைய வீட்டுக்கு அவர் போனாரு, ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் சொன்னா, நான் யார்கிட்ட இருந்தெல்லாம் நான் அநியாயமா காசு வாங்கியிருக்கணும், நாளத்தனே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னா. இயேசு சொன்னார், ரட்சிப்பு இந்த வீட்டுக்கு வந்தது என்று அவர் சொல்றதை பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து அசம்ஷனோட அவரே ஒரு புரிதலை உண்டாக்கிட்டு மேலெல்லாம் இருந்து பார்க்குறான், இவன் வந்து ஒரு வரி வசூலிக்கிறவன் தான், இவன் ஒரு பாவி தான், இவனை வரி வசூலிக்கிறவங்களை யாராவது சரியா எடை போடுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம பேசாம போகலாம் அப்படின்னு அவர் யோசிக்கவே இல்லை. அவனுக்குள்ளும் ஒரு தேடுதல் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவனுக்குள்ளும் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், அவர் என் வீட்டுக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஆதங்கம் அவனுக்குள்ளும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டு அவர் சொல்றார், உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்றது அவனுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு போனார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோவான் 4வது அதிகாரம் 1லிருந்து 26 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, யோவான் 4வது அதிகாரம் 1லிருந்து 26 வரைக்கும் வாசிக்கும் போது, அங்கே இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்துல பேசுறார். சமாரிய பெண்ணிடத்துல இன்னைக்கு நிறைய பேர் அந்த வசனத்தை வாசிச்ச உடனே
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு இவள், அவள் ஒரு அவள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா ஏன் 4 பேரை கல்யாணம் பண்ணி அவள் 5ஆவதாக ஒருவனோடு வாழ வேண்டியதாக இருந்தது அப்படிங்கிறத யாராவது யோசித்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு சப்பாத்தி கறிகளா பண்ணிட்டாங்க, சரியா சமைக்க தெரியலனா கூட விவாகரத்து பண்ணலாம். யூதர்கள் எதற்கும் விவாகரத்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் அன்றைக்கு இருந்தது. அதனால்தான் இயேசு சொல்றாரு, திருமணத்துல உண்மை இல்ல, வேசித்தனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற முகாந்திரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த முகாந்திரத்தினாலும் விவாகரத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, யாருக்கு தெரியும் இந்த பெண் கைவிடப்பட்டவளாக 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 கடைசியாக ஒருவனோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பெண் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதத்தில் அந்த கிராமம்லாம் அவளை மதிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவ போய் சொல்றா, மேசியாவை நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இவ வார்த்தையை கேட்டு பாவி அப்படின்னு வச்சுக்கோமே, சமுதாயத்தில் மிக மிக பாவியான ஒருவள், அவமானப்படத்தக்க ஒருவள் அப்படின்னு வச்சுக்கோமே. இவ சொன்ன உடனே கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த பெண்ணிடத்துல இயேசு பேசுறார் யாருக்கிட்டனா, சமாரியர்கிட்டயே பேச மாட்டாங்க. அது சமாரிய பெண்ணிடத்துல இயேசு கிறிஸ்து அங்கே பேசுவதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய உரையாடல்ல ஒரு இடத்துல கூட நீ ஒரு நீ நரகத்துக்கு போக வேண்டிய ஒரு பெண், ஐ கண்டம் யூ, உன்னை நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவளை புரிந்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, நம்ம யாரை குறித்தும் ஒரு அசம்ஷனுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஓ இவங்களாம் அப்படிதான், அவங்களாம் அப்படிதான், இவங்க அப்படி பண்ண அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே வச்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த கவலை இருக்கும் என்றால் நம்ம அதை தவிர்க்க வேண்டும். அந்த கவலை உள்ளவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம உட்காந்து பேசலாம். நீங்கள் அசியூம் பண்ணாதீங்க அவங்க உங்களை என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து கவலைப்பட்டே இருக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, some people jump to the worst case scenario. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை வச்சு அப்படியே யோசி ராத்திரி ஃபுல்லாக 8 மணி நேரம் யோசித்து காலைல எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எப்படி எழுந்திருப்பாங்க, ஒரு பெரிய பிரச்சனையோடு எழுந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படி சொல்கிற யாராவது பார்த்துருக்கீங்களா, எனக்கு ஏதோ கெட்ட காரியம் நடக்க போகுது, அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டே இருக்காங்களா? எனக்கு என்னமோ நடக்க போகுது. ஒன்றும் நடக்காது. Most of the time 85% of our fears are baseless. 85% நம்முடைய பயங்கள் எல்லாமே அடிப்படையற்ற பயங்கள். அதே போல உங்களுடைய ஃபீலிங்ஸை மட்டும் நம்பாதீங்க. ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு டெஸ்ட் பண்ணாரு, ஒரு அழுக்கு பாத்ரூம், ஆனால் நல்ல அழுக்கு பாத்ரூம்னா பார்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, ஆனால் அழுக்கு பயங்கரமாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணல. ஆனால் ப்ளூ கலர் லைட்டு போட்டு அப்புறம் நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, வாசனை திரவியம்லாம் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்காங்க. போனோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது பாத்ரூம் அப்படின்ட்டு வராங்க. கொஞ்சம் லைட்டெல்லாம் போட்டு அந்த வாசனை திரவியம்லாம் எடுத்து போட்டு போய் பாருங்க அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா, ஐயோ இதையே நம்ம யூஸ் பண்ணோம். அந்த இஃபெக்ட் இருக்குல்ல, இஃபெக்டை தாண்டி எது உண்மை அப்படின்னு பார்க்கறது தான் நம்முடைய காரியமாக இருக்கணும். நம்ம சில வேளை இந்த இஃபெக்டை தான் பார்க்குறோம். நம்முடைய ஃபீலிங்ஸு, நம்ம இந்த மூடு ஃபீலிங்ஸு இதெல்லாம் தூக்கி போட்டு உண்மையிலே என்ன அப்படிங்கிறத ஆராய்வு தான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ நம்ம ஒரு சின்ன காரியத்தை யோசி அப்படியே பெருசாக ஆக்குறத விட இது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொல்லணும், even if we do not know what is next, we know God holds it and he is good. நீங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியலையா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலையா, நீங்க அதை பத்தி கவலைப்பட்டே இருக்காதீங்க. உங்களுடைய வருங்காலம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லதையே செய்வார். ஹalleluya, praise the Lord. நம்ம கவலைப்பட்டே இருக்க தேவையில்லை, சின்னதை வச்சு அப்படி பெருசா யோசிச்சுட்டு இருக்க தேவையில்லை. என்னுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கரத்துல இருக்கு, அவர் பார்த்துக்குவாரு, நான் கவலைப்பட தேவையில்லை. அதனால நீங்க பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு இதான் நம்ம சொல்லணும். இயேசு கிறிஸ்து சொல்றார் மத்தேயு 6வது அதிகாரம் 34வது வசனத்துல, நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளைய பார்த்துக்கும்.
ஒவ்வொரு நாளுக்கும் அதற்கான கவலைகள் இருக்கிறது. அந்தந்த நாளுக்கான கவலையை அந்தந்த நாள் பார்த்துக்கோ. நீங்க நாளை குறித்து கவலைப்படாதீங்க. பிளான் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நாளை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. எந்த கான்டெக்ட்ல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து எப்படி தேவன் பறவைகளை போஷிக்கிறார், எப்படி அழகான லீலி புஷ்பங்களை ஆண்டவர் வந்து உடுத்துவிக்கிறார், இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க என்ன செய்யுங்க, இப்ப கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பொருளை காண்பித்து பாடம் கற்பிப்பது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் இருக்கு. அழகான பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த பூக்களுக்கே ஆண்டவர் அழகழகான என்ன வர்ணமான ஆடைகள்லாம் போட்டிருக்காரு. ஆண்டவர் எனக்கு தேவையானது தரமாட்டாரா? காக்கா குருவியெல்லாம் பார்க்கும்போது சொல்லுங்க, ஆண்டவர் இவைகளெல்லாம் போஷிக்கிறாரு, எனக்கு போஷாக்கு தரமாட்டாரா? எனக்கு தருவார். நான் அவரை நம்புறேன். ஒரு சின்ன சின்ன காரியத்தை வச்சு அப்படியே நினைச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், கவலைப்பட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைங்க. யாராவது அப்படி உங்ககிட்ட கவலையோடு வருவார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த உற்சாக வார்த்தையை நீங்க கொடுங்க, அவர்களை திடப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, do you know someone who seems stuck in the past? கடந்த காலத்திலேயே அப்படியே இருந்துகிட்டு, எனக்கு வந்து எப்படி நடந்துச்சு தெரியுமா, இப்படி நடந்துச்சு தெரியுமா, அதனால இப்படி நடக்கும் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்களா? பழசையே போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆட்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு சரியான ஹஸ்பண்டா இல்லை, மனைவி வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் போகும்போதெல்லாம், அவருடைய வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டேபிளில் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு இந்த வீடியோ கேசட் ஒன்று இருக்கும். அவருடைய திருமண நாள் வீடியோ கேசட் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன இதையே வச்சுருக்கீங்க? இல்லை, அப்பப்போ போட்டு பார்க்குறது பாஸ்டர். நான் சொல்லுவேன், இதையே போட்டு பார்க்குறது பதிலாக நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா என்னது, எல்லாமே சரியாயிரும். நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்துடுவாங்க, உங்கள் பிள்ளைங்களாம் வந்துடுவாங்க. இந்த கேசட்டையே போட்டு போட்டு பார்க்கறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை பாஸ்டர், எல்லாரும் வந்தாங்க, எல்லாரும் எத்தனை பேர் வந்தாங்க, நானா உங்களுக்கு போட்டு காமிக்கிட்டுப்பா, எத்தனை இல்லை வேண்டாம், இல்லை எல்லாரும் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க பாஸ்டர். சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு நான் நினச்சிக்குவேன். சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா நீங்கள் பண்ண அந்த காரியம் அப்படி. இப்போ அவங்க வரல, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். நான் மனம் திரும்பிட்டேன், மனைவியே வா, பிள்ளைகளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா போதும், அவங்க வருவாங்க. கொஞ்சம் அப்புறம் வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, உடனே வரமாட்டாங்க தான். அதுக்கப்புறம் கூட என்ன செய்யலாம், உட்காந்து பேசிக்கலாம். நினைச்சே பார்க்க முடியல பாஸ்டர். அவனு பார்த்தீங்கன்னா டெய்லி கொஞ்சம் குடிக்கிறது, மனவேதனை சரியாகிறது இல்லை. சிலர்லாம் அப்படிதான் கேசட் போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா? அருமையானவர்களே, நம்ம பின்புறமாக பார்ப்பதற்காக வைத்திருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு வண்டியை ஓட்டவே முடியாது. முன்னாடி பார்த்து ஓட்டணும். பின்னாடி இந்த ரியர் வியூ மிரரை பார்த்து ஓட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா நம்ம எங்கேயாவது போய் இடிச்சுவோம். நம்ம அப்பப்போ பார்த்துக்க வேண்டியதுதான், நல்லதுதான். பட் அதையே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு. கம் அவுட் ஆஃப் யுவர் பாஸ்ட். உங்களுடைய பழைய காலத்திலிருந்து, கடந்த காலத்திலிருந்து வெளியில வாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்படி யாராவது கவலைப்பட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, your story isn't over. God is still writing it with mercy. உங்களுடைய கதை இன்னும் முடியல. உங்களுடைய கதையை ஆண்டவர் தொடர்ந்து தன்னுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எழுதி கொண்டே இருக்கிறார். அவர் அப்படி எழுதும்போது அதை மாற்றி எழுத முடியும். வாங்க, ஆண்டவருடைய கிருபையை நீங்க நாடுங்க அப்படின்னு அவர்களை பார்த்து சொல்வதை நாம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்டாள்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தி இயேசுவுக்கே பாடம் கற்பித்து சொல்றாங்க, இயேசுவே, மோசேயுடைய பிரமாணத்தின்படி என்ன தெரியுமா செய்யணும்? இந்த பெண்ணை வந்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இயேசுவை எப்படியாவது கார்னர் பண்ணும், இயேசுவை எப்படியாவது குற்றம் சாட்டுவதற்கு ஒரு முகாந்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இப்படியா பண்றாங்க. இயேசு தரையில ஒன்று எழுதுறாரு, சொல்றாரு, யாரெல்லாம் உங்களில் குற்றம் செய்யலையோ அவங்க கல்லை தூக்கி எறிங்கன்னு சொல்றாரு. வேதவசனம் சொல்றது, யோவான் 8வது அதிகாரத்தில், பெரியோர்கள் இருந்து சின்னவர்கள் வரை. சின்ன ஆட்கள்லாம், யங்கான ஆட்கள்லாம், நம்மலாம் குற்றம் செய்யல, நம்மலாம் இப்போ ஒரு 18 வயசு 20 25 வயசுன்னு வச்சுங்களேன், 25 வயசு வரைக்கும் எவ்வளோ குற்றம் பண்ணியிருப்பாங்க? இவ்வளோ பண்ணியிருப்போம். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, பெரியோர்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, பெரியோர்கள் 50 வயசு 60 வயசு ஆட்கள்லாம் இவ்வளோ செஞ்சுருப்பாங்கள்ல,
அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நம்ம தகுதி இல்லைன்னு ஒவ்வொருத்தவங்களா பெரியவர்கள்லேருந்து எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யங் பீப்புளும் போயிட்டாங்க. ஏசு கேட்குறாரு, யாருமே கல்லறி இல்லையா? இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. ஏசு சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி பாவம் செய்யாதே போ அப்படின்னு சொல்றாரு. ஏசு அந்த இடத்துல நீ பாவமே செய்யலமா, செஞ்சதெல்லாம் ஓகே அப்படிலாம் சொல்லவே இல்லை. நீ செஞ்ச நான் கண்டுக்கவே இல்லைன்னா சொல்ல, நீ பாவம் செஞ்சதான் கரெக்ட் தான், இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்புவதை பார்க்கிற அருமையானவர்களே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு அதாவது வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியை அவருடைய கிருபையினாலையும் இரக்கத்தினாலையும் அங்கே தொடர வைப்பதை நம்ம பார்க்குறோம். அப்படிதான் ஆண்டவர் பண்றாரு. இந்த பெண்ணு இல்லை நான் போவே முடியாது, என்னை நானே மன்னிக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க வேண்டாம். சிலர்லாம் அப்படிதான் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், இல்லை நான் இல்லை பாஸ்டர், சரி அப்போனா என்ன செய்யுங்க, அப்படியே இருங்க, என்ன பண்ண முடியும், எவ்வளவுதான் சொன்னாலும் இல்லை பாஸ்டர் முடியவே முடியாது, முடியவே முடியாது. அவர்கள் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். அப்படியே அவர்கள் அந்த துக்கத்தில் இருப்பதனால மற்றவர்களுக்கும் அழிவை தான் அவங்க உண்டாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, நாம் மற்றவங்களுக்கு உற்சாக வார்த்தையை கொடுப்பவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நாமளும் உற்சாகம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, do you hear your brother or sister say things like I'll never be enough? உங்க சகோதர சகோதரி யாராவது உங்ககிட்ட வந்து இப்படி சொல்றாங்களா? நான் வந்து போதுமான அளவுக்கு திறமை இல்லை, என்கிட்ட நான் வந்து பெர்ஃபெக்டா இல்லைன்னா நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், இதை நான் சரியா செய்யலைன்னா என்னங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கையில, அவ்வளவுதாங்க நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் நீங்க பாக்குறீங்களா? அப்படிப்பட்டவங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட சொல்லுங்க, you are loved in your weakness, not in spite of it. உங்களுடைய பலவீனத்துல ஆண்டவர் என்ன செய்றார்னா உங்களை நேசிக்கிறார். உங்க பலவீனத்துல ஆண்டவர் நேசிக்கிறார். அருமையானவர்களே, பலவீனம் இருக்கு இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, உங்க பலவீனத்தோட நீங்க வரும்போது ஆண்டவர் அந்த பலவீனத்தோட ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அந்த பலவீனத்தை எடுத்து போடுறார். பலவீனம் இல்லாத ஆட்கள் யாருமே கிடையாது. இங்க உள்ள எல்லாருமே நீங்க மூவிஸ்ல தான் பார்க்க முடியும். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 100 பீப்புளை அடிச்சு போடுவோம், ஒரே ஒரு சின்ன இது மட்டும் இருக்கும், அவர் அப்படியே வந்து இறங்கி வருவார். இந்த இந்த ஃப்ளைட் கிராஷ்ல இருந்து ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா, வெளியில மொபைல் பார்த்துட்டே வர்றாரு. அது எங்கேயாவது தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே எல்லாம் டவுட் பண்ணுறாங்க, அதுதான் நடந்துச்சா அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. அப்படி நடந்ததாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். பட் எல்லோருக்குமே பலவீனம் இருக்கு. ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போதே பலவீனத்தில் தான் வரோம், ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். பேதுருவை நீங்கள் எடுத்துக்கோங்க. பேதுரு சொன்னார், ஆண்டவரே எல்லாரும் உங்களை விட்டு போனால் நான் போக மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் தான் 3 முறை மறுதலித்தார். இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது மட்டுமல்ல, சபிக்கவும் செய்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையானவர்கள், நீங்க லூக்கா 22வது அதிகாரம் 54 இருந்து 62 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய ஒரே ஒரு பார்வை பேதுருவை அப்படியே மனமாட்டினது. பேதுரு வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் கூட அப்பப்போ பார்த்து என்ன நடந்துச்சு தெரியுமா, 3 முறை 3ஆம் நம்பர் மறந்துடாத அப்படின்னு இயேசு சொல்லவே இல்லை. நம்மளால தான் என்ன செய்வோம், தம்பி மறந்துடாதீங்க, ஓகே, ஓ எஸ் 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 பாஸ்டர், ஓகே, அவ்வளோ இயேசு சொல்லவே இல்லை. 3ஆம் நம்பரை மட்டும் மறந்துடா இல்லை, பேசவே இல்லை. என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொல்லிட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கறத பார்க்குறோம். நீங்கள் நானும் இருந்து தான் சொல்லிப்போம், ஜீசஸ் ஒரு 1 மினிட் கூப்பிட்டு போயிட்டு, உங்களை இத்தனை முறை ஏமாத்தின ஒரு ஆள், மறுதளிச்ச ஒரு ஆள், அவருக்கு போயிட்டு இந்த பொறுப்பை கொடுக்குறீங்களா, யோசித்து தான் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். இல்லை, இயேசு அவனுக்கு அவன் பேதுரு வந்து மனம் திரும்பி வந்துட்டாரு, அவருக்குள்ளேயே ஒரு பெரிய தலைவர், ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது என்பது இயேசு பார்த்தார் என்பதை பார்க்குற அருமையானவர்களே. நீங்க ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக ஐயோ வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லது யாராவது ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டு வாழ்க்கையை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லாதீங்க, அல்லது ஃபெயிலியர் தான் சொல்லாதீங்க. அவர்கள் மீண்டும் எழுந்து வர முடியும் என்பதை அவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. அதுதான் சுகமளிக்கும் வார்த்தை என்பதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்தாவதாக நம்ம பார்க்கிறது, you are not defined by this moment. God sees your heart and stays close to you. நம்ம என்ன பார்க்குறோம், நீங்க இந்த வாழ்க்கையில இந்த நேரத்தை வச்சு மட்டும் உங்களை கணக்கு போடவே முடியாது. நீங்க எல்லாம் இப்ப இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நாளைக்கு எங்க இருப்பீங்க சொல்ல முடியாது. இன்னும் ஒரு பெரிய
இதுவும் பெரிய நிலைமை தான். ஓகே, இன்னும் பெரிய நிலைமைக்கு உங்களை ஆண்டவர் கொண்டு போக முடியும். நான் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கார், இன்டர்நேஷனல் ஊழியக்காரராக இருக்கார். ஹalleluya, praise the Lord. நம்ம யாரையும் வந்து இப்போ பார்த்து இந்த இப்படி தான் அப்படிலாம் சொல்லிடவே முடியாது. அவங்க பெரிய ஆளாக ஆவாங்க. அருமையானவர்களே, நான் இந்த நிலையில் இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, நெறிந்த நாணலை முறிக்காத தேவனாக இருக்கிறார். மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்படியே அணைஞ்சு போட்டோம் அப்படின்னு விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. மத்தேயு 12:20 இயேசு சொல்றாரு. ஏசாயா 42:3 அங்க மேற்கோள் காண்பித்து சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு செஞ்சது எல்லாமே என்ன அப்படின்னா, இயேசு மக்களை வந்து விடுவிச்சாரு, மக்களை சுகப்படுத்தினாரு, மக்களை மீண்டுமாக அவர் கட்டி எழுப்பினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு ஊழியமாக இருக்கிறது. ஆமா, ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கணும்.